முக்கிய செய்தி: சிபிஐ, சிஆர்பிஎஃப், பிஎஸ்எஃப், எஸ்எஸ்பி, ஆர்பிஎஃப், கடலோர காவல் படையினர் கண்காணிப்பை தீவிரப்படுத்த வேண்டும் என தேர்தல் ஆணையர் உத்தரவிட்டிருக்கிறார். அனைத்து மாநில யூனியன் பிரதேச எல்லைகள், மாநிலங்களில் சோதனை சாவடிகளை தீவிரப்படுத்த வேண்டும் என தேர்தல் ஆணையம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. என்ன தெரிவித்திரு வேல்முருகன் விரிவாக இருக்கலாம். செய்த நந்தினி இணைப்பில் காத்திருக்கிறார். நந்தினி, விவரங்கள். வணக்கம். யூனியன் பிரதேசங்கள் மற்றும் அவற்றின் எல்லையோர 12 மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்களின் தலைமைச் செயலாளர்கள், தலைமை நிர்வாக அதிகாரிகள், டிஜிபிக்கள் மற்றும் மூத்த அதிகாரிகளுடன் அமலாக்க முகமையின் தலைவர்கள் இன்று ஆய்வுக் கூட்டம் நடத்தினார்கள். அந்த ஆய்வுக் கூட்டத்தில் பல்வேறு வலியுறுத்தல்கள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தேர்தல் நடைபெறும் மாநிலங்கள் தங்களின் ஒட்டுமொத்த தயாரிப்புகள், சட்டம் மற்றும் ஒழுங்கு பிரச்சனைகள், செலவின அமலாக்கம் மற்றும் மத்திய முகமைகள் மற்றும் அண்டை மாநிலங்கள் தொடர்பான நிலுவையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறித்து ஆணையத்திற்கு விளக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்ட அடிப்படையில் அவர்கள் விளக்கம் அளித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் தேர்தல் நடைபெறும் மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்கள் அமைதியையும் ஒழுங்கையும் காப்பாற்றுவதற்காக எல்லை மாவட்டங்கள் மற்றும் எல்லைகளை மூடுவதில் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் எனவும், தேர்தல் நடைபெறும் மாநிலங்களில் அதாவது தேர்தலை உறுதி செய்வதற்கு அண்டை எல்லை மாநிலங்கள் சாத்தியமான அனைத்து நடவடிக்கையும் எடுக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் மாநிலங்களுக்கு இடையேயான சோதனை சாவடிகளில் சோதனைகளை தீவிரப்படுத்த வேண்டும் எனவும் உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் உளவு தகவலின் அடிப்படையில் செயல்பட்டு சட்டவிரோத பணம், மதுபானம், போதைப் பொருட்கள், ஆயுதங்கள் போன்றவற்றை பறிமுதல் செய்வதை அதிகப்படுத்தவும், அதே போன்று தங்கள் நடவடிக்கையை தீவிரப்படுத்த வேண்டும் எனவும் உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் பார்த்தோம் என்றால் தமிழ்நாடு உட்பட 5 மாநில சட்டப்பேரவை தேர்தலுக்கான தேதிகள் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தேர்தல் பணிகளில் தேர்தல் ஆணையம் தீவிரமாக கவனம் செலுத்தி வருகிறது. அந்த வகையில் தான் தேர்தல் ஆணையர்கள், தலைமைச் செயலாளர் ஆகியோருடன் காணொலி காட்சி வாயிலாக ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டதன் அடிப்படையில் தேர்தல் பணிகளை தீவிரப்படுத்த வேண்டும் எனவும், அதே போன்று பண பரிவர்த்தனை உள்ளிட்டவற்றை தடுப்பதில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் எனவும் உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டுள்ளது. தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி நந்தினி.